இன்றைக்கி நம்ம கொங்கு நாட்டு ஸ்பெஷல் பச்சைப்பயிர் கடையில் தாங்க பார்க்க போகிறோம். நான் லைட்டாக வறுத்துட்டு குக்கரில் வந்து தண்ணி ஊற்றிட்டு ஒரு 5 விசில் விட்டு எடுத்துருக்குறேங்க. இந்த மாதிரி நல்லா வெந்திருக்கணும். இப்போ வந்து ஒரு ஸ்மாஷர் வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம் பச்சைப்பயிரை. பச்சைப்பயிர் தெரியாத அளவுக்கு நல்லா கடைஞ்சிக்கணுங்க இந்த மாதிரி. இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு வந்து நான் சின்ன வெங்காயம் ஒரு 20, தக்காளி 1, பூண்டு ஒரு 10, கருவேப்பிலை, வரமிளகாய் எடுத்துருக்கேங்க. ஒரு பேன் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு ஜீரகம் போட்டுக்கோங்க. ஜீரகம் பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ நம்ம கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு பச்சைப்பயிரை இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிங்க. மஞ்சத்தூள் கொஞ்சம், காரத்துக்கு மிளகாய் போட்டிருக்கோம், கொஞ்சமாக குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா சூப்பரான நம்மளோட கொங்கு நாட்டு ஸ்பெஷல் பச்சைப்பயிர் கடையில் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த ஹெல்த்தியான ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.